பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸை சேர்த்துக்கிறோம். துவரம்பருப்பு, தண்ணி 6 கப்பு, மஞ்சள் தூள், சால்ட்டு சேர்த்துட்டு வெஜிடபிளையும் சைட் பை சைடு நம்ம குக் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், சால்ட், வேக வச்சிடலாம். இதுக்கு சாம்பார் மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் ஆயில், கடலைப்பருப்பு, அப்புறமா உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பொன்னிறமாக வட்டும், இந்த மிளகு, ஏலக்காய், பட்டை, இது 3ஐயும் சேர்க்குறோம். சீரகம், வெந்தயம், சோம்பு, இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மல்லி, லைட்டான ஒரு கலரு, துருவின தேங்காய் ரோஸ்ட் பண்ணிக்காங்க. மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த மசாலாவை கோர்ஸியாக இருக்கணும். நெய் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம், கடுகு போடுறோம், இந்த கேஷ்யூ நட் லைட்டாக வறுத்துக்காங்க, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளியை கூட்டிக்கிறோம், கொஞ்சம் காயம், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளியை சேர்க்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இந்த வெஜிடபிள் வெந்துருச்சு. சாம்பார் மசாலா, வெல்லம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு வேக வச்ச வெஜிடபிளை சேர்த்துக்காங்க. ரைஸு குக் ஆகிடுச்சு. ரைஸு டால் மிக்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். இது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சமாக ஆயில், நெய், சாம்பார் மசாலா, ஃபைனலாக ஒரு மல்லித்தலை.